हरे कृष्णा नाला श्लोक பார்க்கலாம். तम्बो दद्भो भीमनाशच्च क्रोध बारुषं येव च अन्यानं सबीजादस्य பார்த்த சம்பதம் ஆசுரிம். இந்த ஸ்லோகத்தில் நரகத்திற்கான ராஜபாதை விவரிக்கப்படுது. கொள்கைகளை பின்பற்றாம இருந்தாலும் சரி, ஆன்மீக ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதாகவும் தர்மத்தை பின்பற்றுவதாகவும் அசுரர்கள் வெறும் படம் காட்டுறாங்க. ஓரளவு கல்வியையோ மிகுந்த செல்வத்தையோ அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க எப்போதும் கர்வத்துடனும் அகந்தையுடனும் இருக்கிறாங்க. மற்றவங்க தம்மை வழிபட வேண்டும்னு அவங்க விரும்புகிறாங்க. பிறரால் மதிக்கப்படுவதற்கான தகுதி அவர்கள்ட்ட இல்லாமல் இருந்தாலும் மதிப்பளிக்கும்படி வற்புறுத்துறாங்க. அவங்க அற்பமான விஷயங்களில் மிகவும் கோபமுற்று கொடூரமாக பேசுகிறாங்க. கண்ணியமாக நடந்து கொள்றதும் இல்லை. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது அவங்களுக்கு தெரியறதில்லை. தங்களது சொந்த விருப்பத்தின்படி மனம் போன போக்கில் எதையும் செய்கிறாங்க. எந்த ஒரு அதிகாரியையும் அவங்க ஏற்பதில்லை. தாயின் கருவில் அவர்களது உடல் தொடங்கியதிலிருந்து இந்த அசுர குணங்கள் இருக்குது. மேலும் அவர் வளரும்போது இந்த குணங்களும் வளர்ந்து அமங்கலமான இந்த தன்மையை வெளிப்படுத்துது. 5 ஸ்லோகம். தைவி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயா சுரிமத மாசுசக சம்பதம் தைவிம் அபிஜாதோசி பாண்டவ. அர்ஜுனன் அசுர குணங்கள்லேருந்து பிறக்கவில்லைன்னு கூறி பகவான் கிருஷ்ணர் அவரை உற்சாகப்படுத்துகிறார். அவன் போரின் நன்மை தீமைகளை கருத்தில் கொள்வதனால அதில் அவர் ஈடுபாடு அசுரத்தனம் இல்லை. மதிக்கத்தக்கவர்களான பீஷ்மர் துரோணர் முதலிய கொல்லப்பட வேண்டுமோ இல்லையோ என்பதை அவங்க கருத்தில் கொண்டாங்க. இதிலிருந்து கோபம், வீண் அபிமானம் இல்லை கொடூரத்தின் ஆதிக்கத்தின் கீழே அவங்க செயல்படவில்லை என்பது தெரியுது. எனவே அவங்க அசுர குணத்தில் இல்லை. போரில் ஈடுபடும் சத்திரியனுக்கு எதிரியின் மீது அம்புகளை ஏதில தெய்வீக தன்மையாக கருதப்படுது. இதே போல கடமைகளிலிருந்து விலகிறது அசுரத்தன்மை தான். அதனால தான் அர்ஜுனனுக்கு கவலைப்பட காரணம் எதுவுமே இல்லை. வாழ்வின் பல்வேறு நிலைகளுக்குன்னு உள்ள ஒழுக்க நெறிகளை ஆற்றுபவங்க எவரும் தெய்வீக குணத்தில் நிலை பெற்று இருக்கிறாங்க. दिवौ भूतशर्गे लोकेऽस्मिन् दैव आशुर एव च दैवो विदर्शग प्रोक्त आसुरं पार्थ मे शृणु. அர்ஜுனன் தெய்வீக குணங்கள் பிறந்திருக்காங்க என்பதை அவங்களிடம் உறுதி செய்த பிறகு பகவான் கிருஷ்ணர் தற்போது அசுரத்தனமான பாதையை விவரிக்காங்க. கட்டுண்ட உயிர்வாளிகள் இந்த உலகத்துல 2 பிரிவிலாக பிரிக்கப்படுறாங்க. தெய்வீக குணங்களுடன் பிறந்தவங்க ஒழுக்கமான வாழ்வை பின்பற்றுவாங்க. அதாவது சாஸ்திர நியமங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்ப அவங்க செயல்படுறாங்க. அங்கீகாரம் பெற்ற சாஸ்திரங்களின் மொழியில ஒருவர் கடமையை ஆற்றணும். இதே போல மனப்பான்மை தெய்வீகமானதாக சொல்லப்படுது. சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டுள்ள ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றாம தனது மனம் போன போக்கில் இயங்குறவங்க அசுரத்தன்மையுடையவங்கன்னு எனப்படுறாங்க. சாஸ்திரங்களின் ஒழுக்க நெறிமுறைக்கு கீழ்ப்படிதல் என்பது தவிர அசுரர்களையும் தேவர்களையும் நிர்ணயிப்பதற்கு வேறு எந்த தகுதியும் இல்லை. இவர்கள் இருவருமே பிரஜாபதியிலிருந்து பிறந்தவங்கன்னு வேத இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படுது. ஒரே வேற்றுமை என்னன்னா ஒரு பிரிவினர் வேத நெறிமுறைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்க, மற்றவங்க கீழ்ப்படுகிறது இல்லை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.